வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நவம்பர் 25, 2025. ஒரே ஒரு நாள். ஆனா அந்த ஒரு நாள்ல என்னென்னவெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல ஒரு கவிஞருக்கு அஞ்சலி செலுத்துறதுல ஆரம்பிச்சு உலகம் முழுக்க நடக்கிற பெரிய பெரிய விவாதங்கள் வரைக்கும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். வாங்க இந்த பயணத்தை ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு அஞ்சலி. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் 92 வயசுல காலமானார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா 1970களில் வானம்பாடி இலக்கிய இயக்கத்துல ஒரு பெரிய தூண் மாதிரி இருந்தவர். அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்த படைப்பு தான் வணக்கம் வள்ளுவர். அந்த புத்தகத்தை பத்தி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? திருவள்ளுவர்கிட்டயே போய் சில சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்கிற ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அருமையான ஒரு பார்வை பாருங்க. சரி, தமிழ்நாட்டோட கலாச்சார பெருமையிலிருந்து இப்போ நேரடியா நம்ம ஜனநாயகத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம். அதாவது நம்மளோட தேர்தல் நடைமுறைகளுக்கு. அடேங்கப்பா, 96.22%. இந்த நம்பரை பார்த்ததும் என்னடா இதுன்னு தோணுதா? இது வேற ஒன்றும் இல்ல. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கறதுக்காக 6.16 கோடி பேருக்கு மேல வாக்காளர் படிவங்களை விநியோகம் செஞ்சிருக்காங்க. அதுல இவ்வளவு சதவீதம் வெற்றிகரமா போய் சேர்ந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. ஜனநாயகத்தோட ஆணிவேர்ல நடக்கிற ஒரு மிகப்பெரிய வேலை. சரி, எதுக்காக இவ்ளோ பெரிய வேலையை செய்யணும்? வாக்காளர் பட்டியலை ஏன் அடிக்கடி அப்டேட் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. இறந்தவங்களோட பேரை நீக்கணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நிரந்தரமா போனவங்களோட பேர் எடுக்கணும், ஒரே பேரு 2-3 இடத்துல இருந்தா அதையும் சரி பண்ணணும். அப்புறம் முக்கியமா புதுசா ஓட்டு போட தகுதி வந்தவங்கள சேர்க்கணும். அப்பதான் நம்மளோட ஜனநாயகம் உண்மையிலே நேர்மையா துல்லியமா இருக்கும். தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் விருதாக்கலாம். நேரா டெல்லிக்கு போவோம். அங்க நம்ம நாடு முழுசையும் பாதிக்கக்கூடிய என்னென்ன விவாதங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். டெல்லியில இப்போ ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கு. அதுவும் ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதாவை வச்சு. விஷயம் என்னன்னா, சண்டிகர் நகரம் பத்தி தான். சண்டிகர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா ரெண்டுக்குமே பொதுவான தலைநகரம் இல்லையா? இப்போ வரைக்கும் பஞ்சாப் ஆளுநர் தான் சண்டிகரோட நிர்வாகியா இருக்காரு. ஆனா இந்த புது மசோதா என்ன சொல்லுதுன்னா, இனிமே குடியரசுத் தலைவரே தனியா ஒரு நிர்வாகியை நியமிக்கலாம்னு சொல்லுது. இதனால என்ன பிரச்சனை? இதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மசோதா சண்டிகர் மேல பஞ்சாப்க்கு இருக்கிற வரலாற்று உரிமையை பலவீனப்படுத்துதுன்னு சொல்றாங்க. 1966 சட்டப்படி தான் இந்த ஏற்பாடே செஞ்சாங்க. இப்ப அதை மாத்துறது சரியில்லைன்னு ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. சண்டிகர் விஷயம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம நாட்டுடைய மின்சாரத்துறையில ஒரு பிரம்மாண்டமான சீர்திருத்தம் கொண்டு வராங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி பில் 2025 மூலமா என்னெல்லாம் மாறப்போகுதுன்னா, இனி ஒரே பகுதியில பல கம்பெனிகள் மின்சாரம் விநியோகிக்கலாம், போட்டி அதிகமாகும், விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுக்குற மானியங்கள் ரொம்ப வெளிப்படையா இருக்கும். அப்புறம் தேவையில்லாம புது புது பவர் கிரிட் கட்டுறதை தடுத்து பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குன்னே ஒரு புது தீர்ப்பாயம் அமைக்க போறாங்க. இந்த சீர்திருத்தங்கள்லாம் எதுக்கு இவ்வளோ அவசரம்னு நீங்க கேட்கலாம். காரணம் ரொம்ப சிம்பிள். இந்தியா இன்னைக்கு உலக அளவுல மின்சார உற்பத்தியில 3வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி மின்சாரத்தை பயன்படுத்துறதுலயும் நாம தான் 3வது இடம். நம்ம கிட்ட இப்போ 476 ஜிகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி திறன் இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு துறையை நாம நவீனப்படுத்தினா தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆனா பாருங்க, நம்மள பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற அரசியல் முடிவுகள் மட்டும் இல்ல. சில சமயம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருந்து காத்தோட காத்தா சில விஷயங்கள் நம்மள தேடி வரும். எத்தியோப்பியாவுல ஹாலி குப்பிங்கிற ஒரு எரிமலை சும்மா இல்ல 10,000 வருஷமா அமைதியா இருந்துட்டு திடீர்னு வெடிச்சு சிதறுது. ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தால ஒரு மிகப்பெரிய சாம்பல் மேகம் உருவாகி செங்கடல், ஓமன் வழியா அரபிக்கடலை கடந்து செவ்வாய்க்கிழமை நம்ம குஜராத் வழியா இந்தியாவுக்குள்ளேயே நுழைஞ்சிருச்சு. மணிக்கு 100லேருந்து 120 கிலோமீட்டர் வேகத்துல. இதனால வட இந்தியா முழுக்க வானமே ஒரே இருட்டாவும் புகை மண்டலமாவும் மாறிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு பயம். அப்பப்பா, இந்த மேகத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? பயப்படுற மாதிரி இருந்தாலும் உண்மையிலே இந்த மேகத்துல எரிமலை சாம்பல், சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் சின்ன சின்ன கண்ணாடி துகள்கள் தான் இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பூமியிலிருந்து ரொம்ப உயரத்துல, அதாவது 15,000 25,000 அடி உயரத்துல போயிட்டு இருந்துச்சு. அதனால கீழே இருக்கிற காத்தோட தரத்துல பெரிய பாதிப்பும் எதுவும் இல்லை. ஆனா வானத்துல ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சாம்பல் மேகம் போற வழியில எல்லா விமானங்களையும் ரத்து பண்ணிட்டாங்க அல்லது வேற வழியில திருப்பி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எரிமலை மேகம் நம்மள தேடி வர்றது இந்த உலகம் எவ்வளவு சின்னது, நம்ம எவ்வளவு கனெக்டடா இருக்கோம்னு காட்டுது இல்லையா? இது நம்மளோட எதிர்காலத்தை பத்தியும் நம்ம பாதுகாப்பை பத்தியும் யோசிக்க வைக்குது. நம்ம சாலைகள்ல இருந்து ஆரம்பிச்சு விண்வெளி வரைக்கும் பாதுகாப்பு எப்படி இருக்கு? சரி, பூமிக்கு வருவோம். நம்ம சாலைகள்ல நம்ம பாதுகாப்புக்கு என்ன பண்றாங்க? இந்தியா இப்போ பாரத் NCAP 2.0ன்னு ஒரு புது கார் பாதுகாப்பு மதிப்பீட்டு முறையை கொண்டு வந்திருக்காங்க. இது முன்ன விட ரொம்ப கடுமையானது. இதுல ஒரு காருக்கு வெறும் விபத்து பாதுகாப்பு மட்டும் பார்க்க மாட்டாங்க.
பாதச்சாரிகளோட பாதுகாப்பு, டிரைவருக்கு உதவுற டெக்னாலஜி, விபத்தை தவிர்க்கிற டெக்னாலஜி, விபத்துக்கு அப்புறம் என்ன பாதுகாப்புன்னு பல விஷயங்களை வச்சு தான் ரேட்டிங் கொடுப்பாங்க. நம்ம பூமியில நம்ம சாலைகள்ல பாதுகாப்பா இருக்கிறது ஒரு பக்கம். இப்போ நம்ம பார்வையை அப்படியே விண்வெளிக்கு திருப்புவோம். அங்க உயிர்னா என்ன, நாம இந்த பிரபஞ்சத்துல தனியாளான்னு நம்மளோட மொத்த புரிதலையும் மாத்தக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. கிரகங்களுக்கு நடுவுல உயிர் பயணிக்க முடியுமா? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தோணலாம். ஆனால் விஞ்ஞானிகள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. பாசி விதைகள், அதாவது மாஸ் ஸ்போர்ஸ், விண்வெளியோட கடுமையான சூழல்ல கதிர்வீச்சுக்கு நடுவுல 9 மாசம் உயிரோடு இருந்திருக்கு. இது பான்ஸ்பெர்மியாங்கிற ஒரு தியரிக்கு பெரிய பலம் கொடுக்குது. அதாவது விண்கற்கள் மூலமா உயிர் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு பரவ முடியுங்கிறது தான் அந்த தியரி. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வரோம். எரிமலை மேகமா இருக்கட்டும், விண்வெளி ஆராய்ச்சியா இருக்கட்டும், எல்லாமே காட்டுற ஒரு விஷயம், நம்ம உலகம் ஒன்னோட ஒன்னு பிணைக்கப்பட்டது தான். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நம்மளோட பெரிய பிரச்சனைகளை தீர்க்க நாம எல்லாரும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறோம்? அந்த மாதிரி நம்ம ஒன்னா சேர்ந்து போராட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கு. நவம்பர் 25 பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். இந்த வருஷத்தோட கவனம் டெக்னாலஜியை பயன்படுத்தி பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் மேல தான் இருக்கு. இது ஒரு புதுவிதமான ஆனா ரொம்ப ஆபத்தான அச்சுறுத்தல். அப்படின்னா என்ன டிஜிட்டல் வன்முறை? அதாவது இன்டர்நெட்ல ஒருத்தரை மிரட்டுறது, கேலி பண்றது, அவங்கள பத்தின தனிப்பட்ட தகவல்களை வெளியிடுறது, ஏஐ வச்சு போலியான போட்டோ வீடியோக்களை உருவாக்குறது, சம்மதம் இல்லாம அந்தரங்க படங்களை பகிர்றதுன்னு பல வடிவங்கள்ல இது நடக்குது. ஐநாவோட இந்த வருஷ பிரச்சாரம் இந்த ஆன்லைன் கொடுமைகளை பத்தி தான் பேசுது. இதனால பாதிக்கப்படுறதுல பெரும் பகுதியினர் பெண்களும் சிறுமிகளும் தான். இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள இந்தியா என்ன செய்யுது? பல வழிகள்ல போராடுறாங்க. பாரதிய நியாய சங்கீதா மாதிரி கடுமையான சட்டங்கள் ஒரு பக்கம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு போலீஸ், மருத்துவ, சட்ட உதவி எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒன் ஸ்டாப் சென்டர்கள் இன்னொரு பக்கம். 181, 112 மாதிரி 24 மணி நேரமும் இயங்குற ஹெல்ப்லைன்கள் இருக்கு. ஆன்லைன்ல எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி தர்ற டிஜிட்டல் சக்தி மாதிரி திட்டங்கள், அப்புறம் வழக்குகளை சீக்கிரம் முடிக்க 770க்கும் மேற்பட்ட சிறப்பு நீதிமன்றங்கள்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இயங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து செயல்படணுங்கிற குரல் இந்தியாவுல மட்டும் இல்ல, உலக அளவுலயும் ஒலிக்குது. IBSA உச்சி மாநாட்டுல நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, INO பாதுகாப்பு கவுன்சில்ல சீர்திருத்தங்கள் கொண்டு வர்றது இனிமே ஒரு ஆப்ஷன் இல்ல, அது உலகத்தோட அத்தியாவசிய தேவைன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கார். இந்தியாவோட சேர்ந்து பிரேசில், தென்னாப்பிரிக்கா தலைவர்களும் இதே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்ற வாதம் ரொம்ப நேரடியானது. இன்னைக்கு இருக்கிற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் 1945ல உலகம் எப்படி இருந்துச்சோ அதை தான் பிரதிபலிக்குது. ஆனா நாம இருக்கிறது 2025ல. உலகம் மொத்தமா மாறிடுச்சு. அதனால இப்போ இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க எல்லா நாடுகளோட குரலும் ஒலிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வேணுங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. ஒரு கவிஞரோட நினைவுல ஆரம்பிச்சு எரிமலை சாம்பல் மேகம், விண்வெளியில உயிரோட சாத்தியம், உலக அரசியல்ல சீர்திருத்தத்துக்கான குரல்னு ஒரே நாள்ல நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. எரிமலை சாம்பல் மேகம் மூலமா, இன்டர்நெட் மூலமா, கருத்துக்கள் மூலமா, இப்படி எல்லா விதத்திலும் இணைக்கப்பட்டிருக்கிற அந்த உலகத்துல நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிற, எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்துற அமைப்புகளை நம்ம எப்படி உருவாக்க போறோம்? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய